ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு அழகான குட்டி கதையோடு தான் வந்திருக்கோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கான கதை தான். இப்போ ஒரு விறகு வெட்டி ஊர் மக்களுக்கெல்லாம் வந்துட்டு விற்று அந்த காசில் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது, அவர் ஒரு மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த மரம் வெட்டி அந்த களைப்பில் மரத்தில் படுத்துருக்காரு. ஆனால் அந்த மரத்தோட ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த மரத்துக்கு கீழே படுத்தா என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். அப்படி தான் இருக்கும்போது அந்த விறகு வெட்டிக்கு தெரியாது. அவர் மரத்தை வெட்டிட்டு அந்த களைப்பில் வந்துட்டு அந்த மரத்துக்கு கீழே படுக்கிறாரு. படுத்த உடனே காற்று சிலு சிலுன்னு வரும்பொழுது அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த இடத்துல ஒரு பஞ்சு மெத்தை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆச்சரியம், அவர் நினச்சது மாதிரியே அந்த இடத்துல ஒரு பஞ்சு மெத்தை வந்துருச்சு. அப்போ தான் அவர் உணர்ந்திருக்காரு, ஓ நம்ம கேட்குறதெல்லாம் இது தரும் போல இருக்குது இந்த மரம் அப்படின்னு நினச்சிட்டு, நமக்கு கைகால் அமைக்கிறதுக்கு ஒரு இளம் பெண் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி ஒரு இளம் பெண் வந்து அவங்களுடைய கைகாலெலாம் அமைக்கி விட்டுட்டு இருக்கும்போது இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தவர், இந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சவர், அந்த நொடியே சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் வந்து அவரை அடித்து சாப்பிட்டு போயிடுச்சு. இதனால தாங்க கிடைக்கிற வாய்ப்பை அழகாக பயன்படுத்தணும், அந்த வாய்ப்புகளுக்கு நல்ல எண்ணங்களை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த குட்டி கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்